சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில் வந்து பிறந்த பொழுது தேவதூதர்கள் இந்த பாட்டை பாடுறாங்க. ஸோ அன்றைக்கே ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் வந்து பிறந்ததுனால பூமியில சமாதானமும் பிரியமும் உண்டாவதாக என்று அவங்க வாழ்த்தி பாடுறாங்க. அப்போ தேவன் நம்மை தேடி வந்து மாம்சத்தில் வெளிப்பட்டு இந்த உலகத்திற்கு இறங்கி வந்து அவர் தன்னுடைய மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரியான பிசாசை அழித்து ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் பிடிக்கப்பட்ட நம்மை விடுதலையாக்கி மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் நமக்கு கொடுத்ததுனால மனுஷன் மேல் பிரியமும் பூமியில சமாதானமும் உண்டாயிற்று. அவருடைய மரணம் பிறப்பு அவருடைய பிறப்பு மரணம் உயிர்த்தெழுதல் நடந்ததுனால இந்த பூமியில சமாதானம் உண்டாயிற்று. ஆனால் மனிதர்களாகிய நாம் அதை அறிந்து கொள்ளாததுனால தான் இன்றைக்கு திருடன் என்ற பிசாசு, மரணத்தின் அதிகாரியான பிசாசு இந்த பூமியில் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறான். ஸோ இன்றைக்கு நடக்கக்கூடிய யுத்தங்களும் யுத்த மரணங்களும் தேவனுடைய விருப்பமே கிடையாது. அவர் அவனுடைய தலையை அன்றைக்கு சிலுவையில் நசுக்கி விட்டார். ஸோ பிசாசுக்கு, திருடன் என்ற பிசாசுக்கு இந்த பூமியில் இடமில்லை என்பதை நாம் அறிந்து அதை எதிர்த்து நிற்கும் பொழுது நிச்சயமாக அவன் ஓடி போவான். இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் வந்து திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான். ஆனால் தேவன் என்ன சொல்றார்? நானும் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். ஸோ நாம் இதை அறிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக இந்த பூமியிலிருந்து அந்த திருடன் விரட்டப்படுவான். பூமியில சமாதானத்தையும் அவர் கொடுத்த சந்தோஷத்தையும் மனுஷன் மேல் பிரியத்தையும் நாம் அனுபவிக்க முடியும். ஸோ இன்றைக்கு நடக்கக்கூடிய யுத்த காரியங்களை பார்க்கும் பொழுது பொல்லாதவர்களாகிய நம்மளுடைய மனது கலங்குகிறது என்றால் நிச்சயமாக நம்மை படைத்த தேவனுடைய இருதயம் நிச்சயமாக துக்கப்படும். ஆனால் நாம் பிள்ளைகளாகிய நாம் தேவ புத்திரர்களாய் எழும்பி இதை அறிந்து கொண்டவர்களாய் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த சுதந்திரத்தை, அதிகாரத்தை, ஆளுகையை பயன்படுத்துகிறவர்களாய், பிசாசுக்கு இந்த உலகத்தில் அதிகாரம் கிடையாது, ஆளுகை கிடையாது, மரணம் என்ற பிசாசு சிலுவையில் அழிக்கப்பட்டான் என்பதை அறிந்து கொண்டு நாம் அவனுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது நிச்சயமாக இந்த பூமியில அவர் கொடுத்த சமாதானத்தை நாம் அனுபவிக்க முடியும். அவனுக்கு அதிகாரம் கிடையாது, அவன் திருடன். ஸோ இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில பாருங்க எவ்வளோ பிரச்சனைகள், வியாதியினால பிரச்சனை, வறுமை என்பது தேவன் கொடுத்ததே கிடையாது. அவருடைய பிள்ளைகள் ஐஸ்வர்யமா வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். ஏதேனிலே ஆதாம் ஏவாள் 2 பேருக்கு அவ்வளோ பெரிய தோட்டம், சகல ஆசீர்வாதத்தையும் அவனுக்கு படைத்து கொடுத்திருந்தார். எப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யத்தோடு அவன் வாழ்ந்திருந்தான். அதுதான் பழைய அந்த ஏதேன் தோட்ட வாழ்க்கைக்கு கொண்டு வருவதற்கு தான் இயேசு நமக்காக சிலுவைக்கு இறங்கி வந்தார். ஸோ அவர் நமக்கு கொடுத்திருக்கிற தெய்வீக சுகத்தை, ஐஸ்வர்யத்தை, சமாதானத்தை, தேவ பிரசன்னத்தை அனுபவித்து இந்த உலகத்துல அவரை மகிமைப்படுத்தணும். நம்மளுடைய சரீரத்தினாலும் இந்த வாழ்க்கையினாலும் அவரை மகிமைப்படுத்தணும், ஆவியிலும் அவரை மகிமைப்படுத்தணும். ஸோ இன்றைக்கு உலகம் முழுவதும் அந்த ஜீவன் கடந்து செல்லட்டும். கிறிஸ்து நமக்காக சிலுவையில் பெற்றுக் கொடுத்த அந்த ஜீவனும் உயிர்த்தெழுந்த வல்லமையும் மனிதர்களுடைய இருதயங்களையும் நாடுகளையும் ஆளுகை செய்ய வேண்டும். அதுதான் நம்மளுடைய ஜெபமாக இருக்கணும் அப்படின்றது அப்பாவோட சித்தமாக இருக்கிறது. ஸோ நாம் இப்பொழுது ஜெபிப்போம். இசப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தின் தேவனே, நீர் இந்த உலகத்தை எவ்வளவாய் நேசித்தீர், உம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து இவ்வளவாய் உலகத்தை நேசித்தீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்பா, இன்றைக்கு நடக்கக்கூடிய யுத்தங்களும் யுத்த மரணங்களும் உடைய விருப்பம் கிடையாது. மனிதர்களாகிய நாங்கள், சபையாகிய நாங்கள் ஆண்டவரே அந்த பிசாசுக்கு எதிர்த்து நிற்காததுனால இன்றைக்கும் அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான் அப்பா. ஆனால் நீ சிலுவையில் கர்த்தாவே மரணத்தின் அதிகாரியான பிசாசை அழித்து போட்டீர் என்பதை அறிந்து கொண்டு நாங்கள் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். தீங்கு நாளில் ஆண்டவரை பொல்லாங்கனை எதிர்த்து நிற்கவும் சகலவற்றையும் செய்து முடிக்க திராணி உள்ளவர்களாய் நீர் எங்களுக்கு சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்திருக்கிறீரப்பா. அந்த சர்வாயுத வர்க்கத்தை பயன்படுத்தி தீங்கு நாள் இந்த நாட்கள்ல நாங்கள் அவனுக்கு எதிர்த்து நிற்கிறோம், அவனை எதிர்த்து நிற்கிறோம் அப்பா. உலகம் முழுவதும் மரணத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற கொள்ளை நோய்களையும் யுத்த மரணங்களையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இதற்கு பின்பாக செயல்படுகிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால். உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்காகவும் உடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே அப்பா, நன்றி நன்றி நன்றி. எல்லா மனிதர்களுக்கும் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே அப்பா. உலக தலைவர்களுடைய இருதயங்கள் கிறிஸ்துவின் சிந்தைக்கு நாங்கள் சிறைபிடிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய அன்பை அறிய முடியாதபடிக்கு இருக்கிறது எல்லாவித மேட்டுமையான எண்ணங்களையும் தர்க்கங்களையும் நிர்மூலமாக்கி ஆண்டவரை உலகத்தை ஆளுகிற தலைவர்களுடைய இருதயங்களை கிறிஸ்துவுக்குள் நாங்கள் சிறைபிடிக்கிறோம். அவருடைய இருதயங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் அன்பினால் நிரம்பட்டும். உலகம் முழுவதும் ஆண்டவரே உடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படட்டும் ஆண்டவரே அப்பா. இந்த உலகத்திற்கு இறங்கி வந்து பரிசுத்த ரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீரே. இந்த பூமியில் உடைய ரத்தம் சிந்தப்பட்ட பொழுதே இந்த பூமியில் இருக்கிற எல்லா
ஆண்டவரே அப்பா, பாவங்களும் சாபங்களும் நீங்கி போகணும். திரும்ப திரும்ப இந்த பூமியில் மனித ரத்தம் விழுவதற்கு அவசியமே இல்லை. ஆனால் அந்த திருடன் என்ற பிசாசு மனிதர்களை இன்றைக்கு கொன்று குவித்து கொண்டிருக்கிற நம்முடைய காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஆண்டவரே உடைய ரத்தத்தினாலும் அது நிர்மூலமாக்கப்படுவதாக. மனிதனுடைய கண்கள் பிரகாசம் உள்ளதாய் மாறட்டும். நீர் எங்களுக்கு ஆண்டவரே சிலுவையில் எங்களுக்கு விரோதமாக இருந்த எல்லா பயணத்தையும் குலைத்து போட்டீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டவர்களாய் பிசாசுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம். அவனுக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில அப்பா, உலகம் முழுவதும் செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த ஆண்டவரை வியாதிகளும் வறுமையையும் பிரச்சனைகளையும் மரணத்தையும் கொண்டு வருகிற பிசாசை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் முறியடித்து போட்டு நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். ஆண்டவரை நன்றி அப்பா. யுத்தங்கள் நின்று போகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். எல்லா மனிதனுடைய இருதயங்களும் அந்த கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்படுவதாக தகப்பனே. அப்பா, உம்மை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. சிலுவையில் ஒவ்வொரு மனிதனுக்காகவும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் தொங்கினீரே, அந்த காட்சி ஒவ்வொரு மனிதனுடைய கண்களையும் காணட்டும் ஆண்டவரே. உங்க அன்பு அவங்க இருதயங்களில் நிரப்பட்டும் அப்பா. இன்றைக்கு தேவை உலகமானது கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்படணும், தன்னலமற்ற அன்பினால் நிரப்பப்படணும். போட்டிகளும் பொறாமைகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. சபைக்குள்ள சமாதானம் உண்டாகட்டும், கிறிஸ்துவின் அன்பு நிரம்பட்டும். அப்படியே நீர் செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்கள் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயமா கர்த்தர் நல்லவர். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால பிள்ளைகள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. நாம் வறுமையிலும் தரித்திரத்திலும் வாழ்வது அவருடைய விருப்பமே கிடையாது. நமக்காக தான் ஐஸ்வர்ய சம்பன்னராகி அவர் தரித்திரரை சிலுவையில் மரித்தார். நம்மளுடைய சரீரம் தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய சரீரம் நொறுக்கப்பட்டது. அதனால் இதையெல்லாம் அறிந்து கொண்டு நம் தேவன் நல்லவர் என்பதை அறிந்து நாம் அவர் சிலுவையில் பெற்றுக் கொடுத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களாகிய தெய்வீக சுகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்று இந்த பூலோகத்தில் அவருடைய பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். So we are chosen to live a heaven on earth life. Amen. Amen.